சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா? எப்படி மினிக்கிட்ட திரியறா பாரு. வயசான காலத்துல வீட்டுல கிடக்க வேண்டியதானே. இன்னுமா உங்களுக்கு குழந்தை இல்ல? பொண்ணு இல்ல, அதான் உனக்கு ஈஸியா ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. ஹே, அந்த பொண்ணு இருக்கால, டெய்லி ஒரு பையன் கூட பைக்ல வந்து இறங்குறா. என்ன கதையோ. என்ன ட்ரெஸ் இதெல்லாம்? பொண்ணா இருந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த வேலை? நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு வீட்டுல இருந்திருக்க வேண்டியதானே. இதெல்லாம் ஒரு சம்பளமா? உன் பொண்ணு மீடியால வேலை பாக்குறாளாமே, இந்த வேலையெல்லாம் பார்த்தா யார் கட்டிப்பா? எனக்கு அப்பவே தெரியும்டா இவளுக்குலாம் இப்படிதான் நடக்கும்னு. நீ என்ன இவ்ளோ குண்டா இருக்க? என்ன இவ்வளவு ஒல்லியா இருக்க? ஆமா, பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுவீங்க? உனக்கெல்லாம் என்ன திறமை இருக்குன்னு இந்த வேலைக்கு வந்திருக்க? ஆபீஸ் போறியா இல்ல பப்ல டான்ஸ் ஆட போறியா? என்ன ட்ரெஸ் இது? பொண்ணுங்களுக்குலாம் கிரிக்கெட் தேவையா? கேரக்டரே சரியில்லை மச்சி. ஆமா மச்சி, அவ சரியான பஜாரிடா. பால் குடிக்கிற புள்ளிய விட்டுட்டு வேலைக்கு போறா பாரு, இவெல்லாம் ஒரு அம்மாவா? Women have to be very very bold. ரொம்ப போல்டா இருக்கணும். You have to be very strong. ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். If you know that you want something in your life, you should go all out. You cannot sit and say, oh என்னால முடியாது. அந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்து வரவே கூடாது. Women be power, be educated. Once you are educated, you will have more knowledge. You will know how to survive in this world. That's all. Happy Women's Day. ஸ்ட்ராங்கா இருங்க, ஹாப்பியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, வைப் பண்ணுங்க. Happy Women's Day. Be strong. அவ்வளவுதான், ஜாலியா இருங்க, அவ்வளவுதான். விமென்ஸா வந்து நிறைய புதுசா கத்துக்கோங்க, நிறைய ஃபீல்ட்ல ட்ரை பண்ணுங்க. அப்படி அதுல இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல அச்சீவ் பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டே இருங்க எப்பவுமே. ஸோ அது இல்லாம வந்து யாராவது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, டாக்ஸிக்கா இருக்காங்கன்னா அதுல இருந்துலாம் ஃபர்ஸ்ட் வெளியில வந்துடுங்க. ஏன்னா வந்து இருக்கிறது ஒரு லைஃப் தான், அவங்க இஷ்டம் தான். இப்போ லைக் ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே. ஸோ வந்து இந்த லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு ரொம்ப டாக்ஸிக்கா ஏதாவதுல இருந்தீங்கன்னா நீங்க அதுல இருந்து தயவு செஞ்சு வெளியில வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதுக்கான உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. ஹாப்பி விமென்ஸ் டே. உமன்ஸ்க்கு வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம், நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். பட் அதையும் தாண்டி நமக்கான ஒரு லைஃப் நிறையவே இருக்கு. ஸோ ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் பி ஹெல்த்தி. தட்ஸ் இட். ஈக்குவாலிட்டி, ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட், அவ்வளோதான். பிரேவா இருங்க. ஆக்சுவலி நான் வந்து நிறையா சுச்சுவேஷன்ஸ்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கேன். ரொம்ப பேடான சுச்சுவேஷன்ஸ்லாம் எனக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேவா இருங்க. பிரேவா இல்லை அப்படின்னா ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. உஷாரா இருந்துக்கோங்க, அவ்வளோதான். ஹாப்பி உமன்ஸ் டே. போல்டா இருங்க, எல்லாரும் எதுக்கும் பயப்படாம உங்களுக்கு பிடிச்சது ஹாப்பியா பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஹாப்பி உமன்ஸ் டே. பி கைண்ட், பி கான்ஃபிடென்ட், பி ஸ்ட்ராங். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சூப்பர். பிலீவ் யுவர் செல்ஃப். என்ன தோணுதோ மனசுக்கு தோன்றதை பண்ணுங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். கான்ஃபிடென்ட்டா வெளியே வந்தாலே பாதி இஷ்யூ சால்வ் ஆயிரும். ஹாப்பி உமன்ஸ் டே. நிறைய பேர் வந்து விமனா இருக்கிறதுக்கு வந்து ஏன் விமனா பிறந்தோம், மென்னா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் தட்ஸ் நாட் எனிதிங் டு திங்க் அபவுட் தட். ப்ரவுட் டு பி a woman and happy women's day. ஓகே, எதுக்கும் பயப்படாதீங்க யாரும். நம்ம தான் நமக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன். யார் எது சொன்னாலும் காதில் வாங்கக்கூடாது. நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க. ஃபேமிலி ட்ரபிள்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும், ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருக்கும். அதை தாண்டி நம்ம யாருன்னு ப்ரூஃப் பண்ணோம்னா நம்ம தான் வெளில வரணும். ஸோ ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல். சேம். எந்த இடத்துல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நாம வந்துட்டு எந்த இடத்துலையும் பிரேக் டவுன் ஆகாம நாம வந்துட்டு நம்மளை பார்த்து நாம எந்த அளவுக்கு வளரணுமோ அவ்வளோ வளரணும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம போல்டா இருக்கணும், போல்டா தான் வரணும். ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம். அமிழ்ந்து பேருலாம் அறியாமையில் அவலமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம். உதயக்கண்ணி உரைப்பது கேட்டீரோ?